2 கிலோ நார்மல் க்ரீம் கேக் வித் ஃபாண்டன்ட் டாய்ஸ். இதுக்கு எவ்வளோ ஸ்பாஞ்ச் தேவைப்பட்டது, க்ரீம் தேவைப்பட்டது, அப்புறமேட்டு வந்து ஃபாண்டன்ட் டாய்ஸ், ஃபாண்டன்ட் எவ்வளோ தேவைப்பட்டதுன்றதையும் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபாண்டன்ட் டாய்ஸில் வர கண்ணெல்லாம் எப்படி செய்கிறோன்றதை க்ளோஸ்அப்பாக எடுத்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கேக் என்னமோ 2 கிலோ தான், ஆனால் இந்த கேக்கை ஃபாண்டன்ட் டாய்ஸோட சேர்த்து செய்கிறதுக்கு 2 hours ஆயிடுச்சு. இந்த சர்க்கிள் இருக்குன்னு தெரியுமா, பார்க்குற வியூவர்ஸ் உங்களை எல்லாத்தையும் ஹிப்னடைஸ் பண்ணி நம்ம கடையில் கேக் வாங்க வைக்கிறதுக்காக. அவ்வளோதான், கேக்கோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபாண்டன்ட்டோட ஒர்க்குக்கு வருவோம். ஃபாண்டன்ட்டில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு லிட்ரலி ஒரு கிளேயில் ஒர்க் பண்ணுற மாதிரி, அதுவும் ஒரு விதமான ஆர்ட் மாதிரி தான் சொல்லலாம். இதை பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே குனிஞ்சு பார்த்து முதுகு வலியே வந்துடும். பட் இருந்தாலும் நமக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வேணும்னா நமக்கு வந்து அந்த பொறுமையை கொடுத்து தான் ஆகணும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பேஷன்ஸும் டைமும் தான் இந்த கேக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஃபாண்டன்ட் வந்து கையில் மட்டும் பண்ணிட முடியாது, அதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வேணும். நீங்கள் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தா கூட ஃபாண்டன்ட் டூல்ஸ் ஃபார் கேக் டெக்கரேஷன் அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டே வரும். அந்த செட்டை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதில் இருக்க எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த டூல்ஸ் இல்லைனா உங்களால் இப்படி சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வர முடியாது. இன்னொரு விஷயமும் இருக்குது ஃபாண்டன்ட் கேக்கில், நீங்களே ஓனாக ஒரு டிசைன் பண்ணிங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டாக தெரியும். இல்லை கஸ்டமர் ஒரு ஃபோட்டோ காட்டி எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உங்களால் வந்து ஒரு 90 to 95% தான் மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா எப்பயுமே ஒருத்தவங்க கைப்பக்கம் ஒரு மாதிரி வந்து சேரும். அதனால் கஸ்டமர்ஸ் ஃபாண்டன்ட் கேக் எப்பயுமே 100% கரெக்டாக பண்ணவே முடியாது யாராலையும். ஏன் சொல்கிறேன்னா, ஃபாண்டன்ட் ஒர்க் பண்ணுற மாஸ்டர்ஸ்க்கு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ண டாய்ஸ்லேருந்து கேக் மேலே அசம்பிள் பண்ணிவிட்டு கஸ்டமர் கொடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜும் உங்களுக்கு காட்டுறேன். கடைசியில் நம்மளோட கேக் பண்ணதையும் காட்டுறேன். எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.